வணக்கம் நண்பர்களே. அதிரடியான பௌர்ணமி இன்னைக்கு வந்திருக்குதுங்க. இதனுடைய சிறப்பு பலன்களையும் பரிகாரத்தையும் பார்க்க போகிறோம். வெல்கம் பேக் டுடே சேனல் நண்பர்களே. இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஜோதிட விஷயத்தையும் ஒரு இன்ட்ரெஸ்டான ஆன்மீக விஷயத்தையும் அதிரடியாக நாம் பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். முதல்ல என்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறமேட்டு வாங்க ஃபுல்லாக இந்த வீடியோவில் தாள்களை பார்க்கலாம். ஆக்சுவலி மிக முக்கியமான நாள் தற்போது மே மாதத்தில் வர இருக்கு. மே மாதமே முடிய போதே அப்படின்னு நினைக்கும் போது மே மாதம் முடியக்கூடிய அந்த நாள் தான் முக்கியமான நாள் அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்கிறேன். மேவுடைய 31ஆம் நாள் கரெக்டாக அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை. அதோடு அன்றைக்கி கரெக்டாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், தமிழ் மாதம் 2வது மாதமான வைகாசியுடைய 17ஆம் நாள். இந்த நாள் அன்னைக்கு என்ன சிறப்பு அப்படின்னா, இந்த நாளில் முழு நிலவு வானத்தில் பிரகாசமாக தெரிய போகுது. இந்த முழு நிலவு பிரகாசமாக தெரியும் அப்படின்னு நான் சொல்லும் போதே நீங்கள் நிறைய பேர் கணிச்சிருப்பீங்க இந்த நாள் பௌர்ணமியான்ட்டு. ஆமாங்க, இந்த நாள் பௌர்ணமி தாங்க வரப்போகுது. வரக்கூடிய பௌர்ணமி சாதாரணமாக வரக்கூடிய பௌர்ணமி கிடையாது. வைகாசி மாதத்தில் வரக்கூடிய வைகாச பௌர்ணமி. இந்த பௌர்ணமி அன்னைக்கு சிறப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் மெயினாக கிரகங்கள் ஒன்றோடு ஒன்று சேர்றது தான். கிரகங்கள் ஒன்றோடு ஒன்று சேர்றதுனால இந்த பௌர்ணமியில் பிரபஞ்சத்தில் பேராற்றல் நிறைந்து இருக்கும். அந்த பேராற்றல் நிறைந்திருக்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே தலையெழுத்து மாறும். அதில் மகரம் ராசியில் பிறந்த நேயர்களுக்கு இந்த பௌர்ணமியிலிருந்து என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ இந்த பௌர்ணமியிலிருந்து உங்கள் ராசிக்கு என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத மகர ராசிக்காரங்க இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. இதற்கேற்ப நடந்து பயனும் பெறுங்க. ஸோ இதற்கேற்ப நீங்கள் நடந்து பயன் பெற்றீங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய உங்களால் சாதிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த பௌர்ணமி சக்தி வாய்ந்த பிரபஞ்ச ஒரு ஆற்றல் நிறைந்த நாள் அப்படிங்கிறதுனால உங்கள் ராசிக்கேற்ப பரிகாரம் செய்தீங்கன்னா அந்த பரிகாரமும் உங்களுக்கு நல்ல வேலை செய்யும். அதாவது அதிர்ஷ்டத்தை தேடித்தரும். அதிர்ஷ்டம் இருந்தால் தான் பணவரவுங்கிறது கண்டிப்பாக இருக்குது. பணவரவு மட்டும் கிடையாது, மற்ற காரியங்களுக்கும் அதிர்ஷ்டங்கிறது கண்டிப்பாக தேவை. அதனால் அதிர்ஷ்டம் பெறுவதற்கு இந்த பௌர்ணமியில் உங்களுடைய ராசிக்கேற்ப சிலது செய்ய வேண்டும். அந்த பரிகாரம் என்ன, அதை எப்படி செய்யணும், அதை செய்கிறதுனால அதிர்ஷ்டம் எப்படி கொட்டும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதையும் இந்த வீடியோவில் மகர ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. ஸோ வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் உங்களுக்கு சொல்லக்கூடியதெல்லாம் நீங்கள் முழுசாக தெரிஞ்சு பயன் பெற முடியும். முதல்ல உங்களுக்கு பலன்களை சொல்கிறேன், அதுக்கப்புறமேட்டு பரிகாரம் சொல்கிறேன். ஸோ முதல்ல பலன்களை மகர ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. நிதானமாக செயல்பட்டு நிதி மேலாண்மை செய்கிற அளவுக்கு இந்த பௌர்ணமியில் உங்களுக்கு நிறைய நிதானமாக இருக்க ஆற்றல் உங்களுக்கு கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் பழைய பாக்கிகள் இருந்தால் அந்த பழைய பாக்கிகள் எல்லாமே வசூலாகி ஒரு நிம்மதியை தரும். ஸோ பழைய பாக்கிகள் வசூலாகிறதுல அதிக கவனம் செலுத்துங்க. பழைய பாக்கிகள் வசூலாகி நிம்மதி கண்டிப்பாக கிடைக்கும். பொருளாதார சிக்கல்கள் இருந்ததுன்னா கூட படிப்படியாக அந்த சிக்கல்கள் குறையும். அதுக்கான எல்லா வாய்ப்புமே உங்களுக்கு இந்த பௌர்ணமியில் கிடைக்க போகுது. புதிய முயற்சிகள் எது செய்தாலும் அதில் நிதானம் தேவை. புதிய முயற்சிகளில் நிறைய ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் புதிய முயற்சிகளில் நிதானங்கிறது தேவை. அப்புறம் பண பரிமாற்றத்தில் எச்சரிக்கையோடு இருப்பது நல்லது. பண பரிமாற்றத்தில் எச்சரிக்கையோடு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், பெரிய ஆப்பு உங்களுக்கு வரும். ஸோ பண பரிமாற்றத்தில் எச்சரிக்கையோடு இருக்க முயற்சி பண்ணுவது மகர ராசி உங்களுக்கு ரொம்ப அவசியம். சிக்கனமாக உங்கள் வாழ்வில் நீங்கள் செயல்படுற மாதிரி இந்த மாதம் பௌர்ணமியில் இருந்து செயல்பட்டிங்கன்னா உங்கள் வாழ்வுக்கு உயர்வு புதிய மாதத்தில் வழிவகுக்கும். அதாவது சிக்கனமாக உங்கள் வாழ்வில் இருந்தீங்கன்னா உயர்வுக்கு வழிவகுக்கும். அதனால் மகர ராசிக்காரங்க சிக்கனமாக இருக்க பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் குடும்ப பொறுப்புகள் உங்களுக்கு அதிகரிக்கும். குடும்ப பொறுப்புகள் தயவு செய்து எதையுமே மிஸ் பண்ணாமல் எல்லாத்தையுமே கரெக்டாக பண்ண பாருங்கள். சமூகத்தில் கூட உங்கள் அந்தஸ்து உயரும்.
அதுக்கான ஆற்றல் உங்களுக்கு இந்த டைம் வந்து கிடைக்கும். நண்பர்களோடு இருந்த தேவையற்ற கசப்புணர்வுகள் இருக்குதுல்ல, அது எல்லாமே இந்த பௌர்ணமியில் வந்து நீங்கும். அது மட்டும் இல்லாமல் உறவினர்கள் வகையில் ஆதரவு வந்து உங்களுக்கு கிட்டும். உறவினர்கள் வகையில் ஆதரவு கிட்டும்போது அதை நல்லா பயன்படுத்திக்கிறது புத்திசாலித்தனம். ஸோ அதை மெயினாக வந்து பண்ணுங்க. இல்லத்தில் கூட அமைதி நிலவ சகிப்புத்தன்மைங்கிறது அவசியம். ஒரு விஷயம் நடக்கும்போது ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குது அப்படின்னு கோபப்படாமல் அமைதியாக இருக்க நீங்கள் சகிப்புத்தன்மையை கொண்டு வந்துக்குங்க. மகிழ்ச்சி பொங்கக்கூடிய தருணங்கள் வாய்க்க சகிப்புத்தன்மை இந்த பௌர்ணமியிலிருந்து அவசியம். இந்த பௌர்ணமியிலிருந்து நிறைய நீங்கள் பொறுமையாக இருக்கணும் என்பது தான் இந்த இடத்துல உங்கள் ராசிக்கு சொல்ல வர. அதோடு நீங்கள் இரும்பு மற்றும் கடின உழைப்பு சார்ந்த தொழில் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா அதில் லாபம் பெருகும். மற்ற தொழில் செய்துட்டு இருந்தீங்கன்னா அதிக அளவு லாபம் வந்து இந்த பௌர்ணமியிலேருந்து கிடையாது. வியாபாரத்தில் மந்த நிலை தான் இருக்கும். அதே இதில் இருக்கிறவங்களுக்கு வியாபாரத்தில் மந்த நிலை மாறி சுறுசுறுப்பு அடைய முடியும். பணியிடத்தில் கூட சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும். புதிதாக வேலை வாய்ப்புகள் உங்கள் ராசிக்கு தேடி வரும். அந்த மாதிரி வரும்போது அதை பயன்படுத்தி கொள்வது நல்லது. உத்தியோகத்தில் கூட உங்கள் திறமைகளுக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கும். அங்கீகாரம் கிடைக்கிறதையே வந்து நல்லா யூஸ் பண்ணி முன்னேறுங்க. இது வந்து உத்தியோகத்தில் வியாபாரத்துலலாம் உங்களுக்கு ரொம்ப ஒரு கெடுபிடி காலங்கிறதுனால ஒவ்வொன்றையும் பார்த்து தான் பண்ணுங்கிறது இந்த இடத்துல உங்களுக்கு சொல்ல வர. அதோடு கால்கள் அல்லது முழங்கால் வலி ஏற்பட்டு விலகும். அதுக்கு நீங்கள் சனிக்கிழமை அன்றைக்கி ஆஞ்சநேயருக்கு வெண்ணக்காப்பு சாத்தி வழிபாடு செய்யணும். அதோடு கருநீலம் அல்லது ஊதா நிறம் உங்களுக்கு பாதுகாப்பு தரும். அதிர்ஷ்டத்துக்காகவோ பாதுகாப்புக்காகவோ இந்த நிறத்தை பயன்படுத்துவது உங்களுக்கு நல்லது. எண்ணெய் பலகாரங்களை தவிர்த்து சத்தான உணவுகளை உட்கொள்வது ஆரோக்கியத்திற்கு சிறந்தது. அதனால் எண்ணெய் பலகாரங்களை தவிர்த்து சத்தான உணவுகளை இந்த பௌர்ணமியில் எடுத்துக்குங்க. அப்போ தான் கால்கள் மற்றும் முழங்கால் வலி ஏற்படுவது விலகும். ஸோ இதெல்லாம் தாங்க உங்களுக்கு பலன்கள் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த பலன்களுக்கேற்ப நடந்து நீங்கள் பலன் பெறுங்க. இப்போ தான் உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரக்கூடிய முக்கிய பரிகாரத்தை சொல்ல போகிறேன். வாங்க அந்த பரிகாரம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவீங்க. பணக்காரராக வேண்டும் என்ற ஆசை உங்களுக்கு இருக்கும். அதுக்கு ஆசை இருந்தால் மட்டும் போதாது, கூடவே விடாமுயற்சி இருக்கணும். அப்போ தான் பணத்தை வைப்பதற்கு இடமே இருக்காத அளவுக்கு சேரும். அதோடு இந்த பரிகாரத்தை செய்திங்கன்னா அதிர்ஷ்டம் உங்களுக்கு தானாக தேடி வரும். உங்கள் மகர ராசிக்கு 5ஆம் அதிபதி சுக்கிரன். அதனால் இந்த பௌர்ணமி அன்னைக்கு பச்சை கற்பூரம் மற்றும் ஏலக்காய் கலந்த புனித நீரை வந்து ரெடி பண்ணி சிறிது நீங்கள் அருந்த வேண்டும். அதோடு இந்த நாளில் அஷ்டலட்சுமிகளை வழிபாடு செய்யணும். ஞாயிற்றுக்கிழமை மகாலட்சுமி அஷ்டகமும் படிக்க வேண்டும். இந்த பரிகாரம் செய்திங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு அதிர்ஷ்டமானது தானாக தேடி வரும். பணம் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். அதனால் இந்த பரிகாரத்தை நம்பிக்கையோட மகர ராசிக்காரங்க செய்து பயன்பெறுங்க. என்ன நண்பர்களே, உங்களுக்கான முக்கிய பரிகாரங்கள் பலன்கள் எல்லாமே இந்த வீடியோவில் பார்த்துட்டிங்களா? கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் உங்களை போல் மகர ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இதை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயன்பெறட்டும். இதே போல் புதிய தோள்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சுவாரஸ்யமாக வேறொரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.